பார்போற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி மூன்றாவது முறையாக அமைய வேண்டும். தமிழகத்திலே திராவிட மாடல் முறியடிக்கப்பட்டு தேசிய மாடல் உருவாக வேண்டும் என்பதற்காக தேர்தல் காலகட்டத்திலே தன்னார்வலர்களாக நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கோவையினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே தன்னார்வலர்களாக முன்வந்து பீப்பிள்ஸ் ஃபார் அண்ணாமலை என்கின்ற இந்த அமைப்பை துவக்கி 15,000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் மக்கள் மத்தியிலே இருந்து வந்த நீங்கள் அத்துணை பேருமே தேர்தல் நேரத்திலே வெகு சிறப்பாக பணியாற்றினீர்கள். இப்ப குரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். இந்த குரு பூஜையில ஒரு பாடல் பாடுவாங்க. என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதால் குருவே உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் அனைவருமே பணியாற்றினீர்கள். ஆனாலும் வெற்றி கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டது. இந்த மனச்சோர்வு திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது. இப்ப கோவையில வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது இல்ல, நரேந்திர மோடியே ஜெயிக்கல அப்படிங்கிற பிரச்சாரம் இப்ப ரொம்ப வலுவா பிஜேபி தோத்துருச்சு. பிஜேபி மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டார். ஆனாலும் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இண்டி கூட்டணி நாடு முழுக்க, தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பா செட் பண்ணிட்டாங்க. மோடியை நாங்க தோக்கடிச்சிட்டோம், அண்ணாமலையை தோக்கடிச்சிட்டோம், ஆடு வெட்டிட்டோம். இப்படிதான் இந்த நேரேட்டிவ், இந்த மனப்பான்மையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். 2026 நிச்சயம் எங்கள் சங்கத்தினுடைய ஸ்தாபகர் இரண்டாவது முறையாக தலைவராக இருந்தவர் பரம பூஜனிய குருஜி சொல்லுவார், இந்த தமிழகம் ஒரு பிளக்க முடியாத பாறை. இந்த RSS அப்படிங்கிறது இந்த தமிழகத்துக்குள்ள வரணும்னா, கேரளாவுக்கு தத்தோப்பன் டேங்கடி அவர்கள் சென்ற போது நாக்பூர் ஆரஞ்சுங்க வேலை ஆகாது, விற்பனை ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனா கேரளத்திலே இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக ஷாக்காக்கள் கேரளத்திலே நடக்கிறது என்கிற நிலை தத்தோப்பன் டேங்கடி அவர்களுடைய தவத்தால் உருவானது. அதே மாதிரி தாதாராவ் பரமார்த் அவர்கள் தமிழகத்திலே சங்கத்தை துவக்கியவர். அவர் இங்கே வந்தபோது அந்த நிலைதான் இருந்தது. அப்ப மெட்ராஸ் ஸ்டேட். இந்த பிளக்க முடியாத பாறை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே, இந்த திராவிட இயக்கங்களுக்கு மத்தியிலே 67 பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு தேசிய மாடல் வீழ்த்தப்பட்டது, தேசிய எண்ணங்கள் வீழ்த்தப்பட்டது. இப்ப இந்தியா ஒளியேன்னு எழுதுறான். பிரிவினை குரல் ஓங்கி ஒலிக்குது, கோவையிலே ஒலிக்குது. நடவடிக்கை இல்ல. கேட்டா போலீஸ் இன்னும் நாங்க அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்கேயோ கோவால பேசினதுக்கு இங்க என் மீது வழக்கு போடுகிறார்கள். இப்பெல்லாம் நமக்கு குறிப்பாக பிஜேபி இந்து அமைப்பை சார்ந்த அவங்களுக்கெல்லாம் இப்ப ஜெயிலுக்கு போற யோகம். ஏதாவது ஒரு பேர்ல ஒரு கேஸ் போட்டு, இப்ப கோயம்புத்தூர் ஜெயில மட்டுமே நாம் இப்ப ஒரு ஜலேந்திரன் பார்க்க போன ஒரு 60 பேருக்கு மேல பிஜேபி வாலண்டியர்ஸ் இருக்காங்க. சும்மா பிஜேபி மேல ஒரு பொய் வழக்கு போட்டு இப்ப திமுக காரன் என்ன பண்றான்னா, உள்ளூர் ஐடி விங், திமுக போலீஸ் இவங்க எல்லாம் ஒரு கூட்டா சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பிஜேபிக்கு எப்படி நம்முடைய வாக்குரிமையை பறித்தார்கள். நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனா ஓட்டு போட முடியாத நிலை ஏற்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு திமுக தன்னுடைய அரசு எந்திரத்தை பயன்படுத்தி இந்த பிஜேபியின் எழுச்சியை நம்முடைய தமிழகத்திலே எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி 2026 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல தாமரை மலர்வதை இந்த 2026 யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. 2026 வரும். கூட்டணி அமையும் அமையாம போகும், அதெல்லாம் ரெண்டாவது. மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள், மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள். அதனாலதான் மக்கள் இருந்து நீங்க எல்லாம் வாலண்டியர்ஸா வந்திருக்கீங்க. நமக்கு சுதர்சன் சொன்ன மாதிரி அந்த தேர்தல் முடிவுல நமக்கு இங்க அண்ணாமலை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். தமிழகத்தில் 40 அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். மத்தியிலே கூட நம்முடைய
எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றினோம் என்று சொன்னால் இது நம்முடைய கடமை, தேசிய கடமை. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று திலகர் சொன்னார். அதுபோல இந்த தமிழகத்திலே நாம் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவது நம்முடைய கடமை. அதுக்கு 26 ஒரு வாய்ப்பு. புலி பாய்ச்சலிலே நாம் இன்றிலிருந்து பயணத்தை துவங்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பீப்புள்ஸ் ஃபார் அண்ணாமலை இப்ப வாய்ஸ் ஆஃப் கோவை இருக்கு. நாட் ஒன்லி வாய்ஸ் ஆஃப் கோவை, வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அது இங்க வரணும். எல்லா இடத்திலையும் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் உருவாகணும். தொடர்ந்து நாம் நேரம் கொடுப்போம், பணியாற்றுவோம். சரை வைதி பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. வெற்றி தோல்விகள் வரும் போகும். ஓட்டு அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். முன்னேறி செல்வோம், அவ்வளவுதான். நம்முடைய இலக்கு நிச்சயமாக அடைய வேண்டும். குறிப்பாக இந்த திராவிட பேயை, இந்த என்ன சொல்றாங்க, திராவிட பிசாசு. அவரு துரைமுருகன் சொன்னார், ஒரு ராட்சசம் மாதிரி பிஜேபி வருதுன்னு. அதனால நாம செய்யக்கூடிய வேலை அது நிச்சயமாக இந்த திராவிட பேயை அண்ணாமலை ஓட்டிடுவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.